குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் நம்ம நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் இதோட ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் டியூஸ்டேக்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் எப்படி முடிஞ்சுது அப்படின்றத பார்க்கலாம். இன்றைக்கி மார்க்கெட் ஒரு கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆச்சு. ஒரு 60 பாயிண்ட்டுக்கு மேலே தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ மார்க்கெட் ஒரு கேப் அப்லேயே ஓப்பன் ஆகிட்டு இருக்குது. கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து அதிகபட்சமாக ஒரு 50 பாயிண்ட்டுக்குள்ளே தான் அது ட்ரேட் ஆகுது. ஸோ மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்ட் போகிற அந்த நிலமையில் இன்னும் கூட இல்லை. ஏன்னா அந்த மூமெண்டம் ரொம்ப கம்மியாகவே இருக்குது. மார்க்கெட்டில் கொஞ்சம் போரிங்னஸ் அதிகமாகவே இருக்குது. பட் அந்த பிட்வீன் அந்த பாயிண்ட்டுக்குள்ளே வேகமாக மேலேயும் கீழேயும் போய்கிட்டு வந்துக்கிட்டும் இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட் நம்மளோட ரெசிஸ்டண்ட்டை நிஃப்டி 50 24,854 டச் பண்ணிச்சு. இங்கே டச் பண்ணிவிட்டு அது 24,870 80 என்னமோ அது வரையும் போனால் அங்கேருந்து ஒரு செல் ஆஃப் பழையபடியே சைக்கிள் எடுத்த கடையிலே விட்டுட்டாங்க. எந்த கடையில் வாடகைக்கு சைக்கிள் ஏற்றமோ அந்த கடையிலே அந்த சைக்கிளை ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு. கடைசி ஒரு 3.25 மேலே ஒரு ஜஸ்ட் ஒரு 25 பாயிண்ட் மேலே வந்தது. அதனால் இன்றைக்கி ஒரு 32 பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு நிஃப்டி 50. இன்றைக்கி யாராவது ப்ராஃபிட் நிஃப்டி 50ல் பண்ணியிருக்க வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா அவன் எக்ஸாக்டாக அந்த 24,854 கொஞ்சம் மேலே போயிட்டு வரல. அங்கேருந்து ஒரு 30 பாயிண்ட் போயிட்டான். நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தா கூட ட்ரிகர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். நான் இன்றைக்கி ப்ளே பண்ணியிருந்தேன் இந்த 24,854 டச் பண்ணும்போது. பட் எனக்கு ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிடுச்சு. லாஸ் தான் இன்றைக்கி. ஏன்னா அது கொஞ்சம் ஒரு 5-6 பாயிண்ட்டை கொஞ்சம் தள்ளி போட்டிருந்தேன்னா அது ப்ராஃபிட்டாக வந்திருக்கும். சரி, டெய்லியும் ப்ராஃபிட் பண்ண முடியாதுல்ல, அது இன்றைக்கி லாஸாக போச்சு. சரி, பரவாயில்ல. இது ஒன்று தான் நான் இன்றைக்கி நிஃப்டி 50ல் ட்ரேட் பண்ணேன். அந்த 24,854 860 வரும்போது நான் எடுத்தேன். அங்கேருந்து அவன் ஒரு 24,890 885 போனான். நான் அதிகபட்சமாக ஒரு 25 பாயிண்ட் தான் போட்டேன். ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிடுச்சு. ஸோ அதனால் லாஸ். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பழையபடியே கீழே இறங்கிட்டான். இதுதான் நிஃப்டி 50ல் நடந்த இன்றைக்கான இன்ட்ராடே லெவல். அதே மாதிரி சென்செக்ஸும் நம்மளோட அந்த 81,081 ரெசிஸ்டண்ட்டை எடுத்தான். அவனும் அதே மாதிரி அங்கேருந்து ஒரு 81,120 130 வரையும் போனான். மறுபடியும் அவன் பழையபடி அவனும் கீழே தான் முடிஞ்சான். அதே மாதிரி ஒரு 3.25க்கு ஒரு புல்லிஷ் கேண்டில் ஒரு 76 பாயிண்ட்டு இன்றைக்கி சென்செக்ஸ் ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி த்ரோட்டாக வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே நல்ல க்ரீனிஷாக தான் இருக்கான். இந்த சிஎஸ்சி, ஃபிக்ஸு, டேக்ஸு, நிக்கி, ஷாங்காய், ஹாங்காங் எல்லாம், ஹாங்சங் எல்லாமே புல்லிஷாக இருக்குது. அந்த ஒரு சென்டிமெண்ட்டால் நம்மளோட நிஃப்டி 50 சென்செக்ஸ். ஆனால் இன்றைக்கி ஸ்மால் கேப்ஸ் எல்லாமே நல்லாவே ஏறி தாங்க இருக்குது. அவனுங்களாம் ஓரளவுக்கு கணிசமான ஏற்றம் தான். இவங்களுக்கு தான் 32, அவனுங்களாம் ஒரு 0.5% மேலே தான் இன்றைக்கி பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. அது வரையும் ஒரு நல்ல விஷயம். நமக்கு பாசிட்டிவ் நியூஸ் அமெரிக்கா சைடில் இருக்கிறதுனால அது மேபி அது பாசிபிளாக இன்றைக்கி ஸ்டார்டிங்லேயே ஒரு கேப் அப்பில் போன மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இந்த ட்ரம்ப் இன்றைக்கி ஒரு இது சொல்லியிருக்காரு. உச்ச நீதிமன்றம் ஒரு வேளை இந்த டேரிஃபை கேன்சல் பண்ணால் அந்த நாடுங்களுக்கெல்லாம் அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணுற மாதிரி, பாதி அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணுற மாதிரி ஒரு நியூஸ் வந்தது. அது உண்மையாக போயான்னு தெரியல, ஆனால் வந்திருந்தது செய்தியில். அதை நான் கேட்டேன் செய்தியை. இப்போ வரையும் மார்க்கெட்டு, வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே நல்லா க்ரீனிஷாக தான் இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. நமக்கு இன்றைக்கி செம சப்போர்ட்டாக இருந்தது இந்த மெட்டல், ஆட்டோ இதெல்லாம் நல்ல சப்போர்ட்டாக இருந்ததுனால மார்க்கெட்டு ஏறிச்சு. பட் நம்ம ஐடி ஃபீல்டு பழையபடி அதே நிலமையில் தான் இருக்குது. இழுத்துக்க பறிச்சுக்கன்ற ஸ்டேஜில் தான் இருந்துக்கிட்டு இருக்குது.
ஏன்னா அதுக்கு ஒரு லாக் பண்ணி வச்சுருக்காரு ட்ரம்ப்பு. அதனால் அது ஒரு பிரச்சனையிலேயே ஓடிக்கிட்டு இருக்கு. நாளைக்கு நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் எப்படி இருக்கும்? ஒரு வேளை நாளைக்கு கேப் அப்பில் ஆச்சுன்னா, ஏன்னா வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே க்ரீனிஷாக இருக்கிறதுனால நம்ம மார்க்கெட்டு நாளைக்கு ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா அதோட ரேஞ்சஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இப்போது க்ளோஸ் ஆனது 24,743. ஒரு வேளை நாளைக்கு ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா அதுக்கான ரெசிஸ்டண்ட்டு 24,854 தான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட் நிஃப்டி 50க்கு. அதுக்கும் மேலே அந்த கேண்டிலை உடச்சி ஒரு புல்லிஷ் கேண்டில் ஜென்ரேட் ஆச்சுன்னா அடுத்த ரெசிஸ்டண்ட் 24,946. அதுக்கப்புறம் இருக்கிறது சைக்காலஜி ரெசிஸ்டண்ட் 25,000 தான். 25,000லாம் போகாது, போனால் கூட செல் ஆஃப் தான் ஆகும், ஹெவியாக செல் ஆஃப் ஆகும். அது ஒரு பிரச்சனை அங்கே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த நிஃப்டி 50 ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா, கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சுன்னா அதுக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு ஒரு மைனர் சப்போர்ட் இருக்குது 24,720. இது கேப் டவுன் ஆனால் மட்டும்தான். கேப் டவுன் 20 பாயிண்டெல்லாம் கேப் டவுன் ஆகுமானா ஆகாது, அதிகப்படியாக தான் ஆகும். ஒரு வேளை பாசிட்டிவில் ஓப்பன் ஆகிட்டு இறங்குச்சுன்னா அதுக்கான மைனர் சப்போர்ட் தான் இந்த 24,720. கேப் டவுன்லேயே ஆயிடுச்சுன்னா அந்த சப்போர்ட்டெல்லாம் எலிஜிபிள் ஆகாது. ஆனால் அதுக்கப்புறம் இருக்கிற சப்போர்ட் 24,637. இந்த 24,637 ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. அதுக்கும் கீழே பீரிஷ் கேண்டில் வருதுன்னா 24,590. இந்த 590 ஒரு மைனர் சப்போர்ட்டு. இங்கே ஹோல்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகம். அதையும் உடச்சி கீழே வருதுன்னா 24,510 தான். இது ஆல்ரெடி நம்ம நேற்றே டிஸ்கஸ் பண்ணது தான், அதே தான். இதில் என்ன ஒன்று, இன்றைக்கி ஒரு 32 பாயிண்ட்டு ப்ளஸில் இருக்கிறதுனால என்னுடைய சார்ட்டோட அமைப்பு வந்து இந்த லெவலை காட்டுது. இதுதான் அதுக்கு சப்போர்ட்டு. ரெசிஸ்டண்ட் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போது நம்ம சென்செக்ஸ் பக்கம் வருவோம். சென்செக்ஸ் இன்றைக்கி 80,787 முடிஞ்சிருக்கு. ஒரு வேளை கேப் அப் ஆகுது அப்படின்னா அதுக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட் இன்றைக்கி இருந்த அந்த 81,081 தான். அதை கட் பண்ணி மேலே போனோன்னா 81,284. அதையும் தாண்டி ஒரு புல்லிஷாக வருதுன்னா 81,457. இந்த 3 தான் அதுக்கு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஒரு வேளை சென்செக்ஸ் ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா 80,683. இது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. இந்த 80,683 கட் பண்ணி ஒரு பியரிஷ் கேண்டில் வந்தால் 80,506. அதுக்கும் கீழே அவன் கீழே ஜென்ரேட்டர் ஒரு பியரிஷ் கேண்டில் மார்க்கெட்டே கந்தல் கோலமாக ஆகுது அப்படின்னா 80,311. இந்த 3 தான் சென்செக்ஸுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஆனால் மார்க்கெட்டோட நிலவரம்லாம் பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து நாளைக்கு ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா எல்லா மார்க்கெட்டுமே இன்றைக்கி நல்ல க்ரீனிஷாக இருக்குது. நம்ம யுஎஸ்ஏ மார்க்கெட்டு அந்த ஃப்யூச்சர் இண்டெக்ஸ் கூட எல்லாமே 120 140 பாயிண்ட்டுக்கு மேலே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அது அவனுங்க போக போக ரியல் ட்ரேடிங் ஆகும்போது என்ன ஆகும்னு தெரியல. பட் எல்லா மார்க்கெட்டுமே க்ரீனாக இருக்கும் போது அவனும் ஓரளவுக்கு பாசிபிள் வந்து க்ரீனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஸோ இந்த லெவல்ஸ்லாம் வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். நாளைக்கு நிஃப்டி 50 வீக்லி எக்ஸ்பைரி வேறு. நல்ல ஏற்றம் இறக்கம் வெலாட்டிலிட்டி அதிகமாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ஒரு இந்த மணியை எடுத்து ப்ராஃபிட்டை புக் பண்ணுங்கள். லாஸாக இருந்தால் மினிமம் லாஸில் வெளியே வாங்க. இதுதான் நம்ம சேனலில் நம்ம சொல்கிறது அடிக்கடிக்கு. ஆனால் இந்த ரெசிஸ்டண்ட் லெவல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கின்ட்டு இல்லை, பொதுவாகவே நான் வீடியோ போட்டு ஆரம்பித்ததுலேருந்து இந்த ரெசிஸ்டன்ட் நான் சொல்கிற ஒவ்வொரு ரெசிஸ்டண்ட்டுமே அங்கே
சம்திங் அங்கே வேலை நடக்குது. இன்றைக்கி கூட பாருங்கள், அந்த 24,854 அந்த இடத்த 4 வாட்டி 15 மினிட்ஸ் கேண்டில் போய் டச் பண்ணி கீழே தான் இறங்குச்சு. அதுக்கப்புறம் தான் ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்தான். அவன் 24,880 85 அந்த லெவல் வரையும் போனால் அதால் தாக்கு பிடிக்க முடியல. அங்கேருந்து இறக்கிட்டாங்க. என்ன ஒன்று, நான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணாமல் போயிட்டேன். இட்ஸ் ஓகே, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். நம்ம நாளைக்கு சந்திக்கலாம் இன்ட்ராடே லெவலில். நன்றி, வணக்கம்.